சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கின்ற நிழலிலும் ஆலயத்துடைய முன்றல் பகுதியிலிருந்து இப்போ வந்து வியந்து போலீஸார் எல்லாமே வந்து புகைப்படம் எடுக்கிற அந்த காட்சியை வந்து படப்பிடிப்பு ஒன்று நடந்துள்ளதில் பாருங்க. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளையும் வரலாற்று சிறப்புமிகு நல்லூரானுடைய அந்த முன்றல் என்று அனுப்ப நான் வந்து காட்சி வந்திருக்கிறேன். இன்றைய நாள் அதிகாலை 21ஆம் நாள் காலை திருவிழா வந்து இன்றைய நாள் இடம்பெறுது. இன்றைய நாளில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கயவெள்ளி மகாலட்சுமி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் வெளி வீதியுள்ள வருகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கலாம். முழுவதுமாக தங்க அன்னத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் விளம்பரம் இருக்கின்றார். இன்றைய நாளில் இங்கே என்னென்ன விடயங்கள்லாம் நடக்குன்னு சொல்லி இந்த காலி வாயிலாக வந்து பார்ப்போம். இப்பொழுது 7 மணி 2 நிமிடங்கள் வந்து ஆகின்றது. நல்லூரானுடைய முன்றலில் வந்து இன்றைய நாளில் நிற்கிறோம். ஆலயத்துடைய முன்றலில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பக்தர்கள் இங்கே பிரதட்டைகள் வந்து அடிக்கின்றதும் அங்க பிரச்சனம் செய்கிறதும் வழிபாடுகளில் வந்து ஈடுபடுறதும் வந்து காணக்கூடிய இருக்கின்றது. இன்றைய நாள் 21ஆம் நாள் காலை திருவிழா எம்பெருமான் வந்து வெளிவீதி வார காட்சி வந்து இன்றைய நாளில் பார்க்கலாம். இன்றைய நாள் கயவள்ளி உற்சவம் என்று சொல்லி இன்றைய நாளில் அதிகாலையில் வந்து இடம்பெறும். இது தொடர்பில் வந்து இன்றைய நாளில் பார்க்கலாம். எம்பெருமான் எப்படி வந்து வெளிவீதியுலா வாரார், அது மட்டும் இல்லாமல் எப்படி பக்தர்கள் எல்லாம் வந்து இந்த வழிபாடுகளில் கலந்து கொள்கிறான்ற மாதிரி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் வந்து நாங்கள் நிற்கிறோம் பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஐயா அவரால் வந்து மணல் சிற்பங்கள் வந்து செய்வார். நேற்று நாள் கூட நான் ஒரு அதிகாலையில் வந்து போட்டிருப்பேன். இன்றைய நாளிலையும் கூட வந்து பாருங்க ஒரு சிற்பம் சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கின்ற அம்மனுடைய உருவம்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த உருவத்தினை வந்து இங்கே வந்து படித்து கொண்டிருக்கிற வந்து நாங்கள் காணக்கூடிய பாருங்கள். இவ்வளோ ஒரு துல்லியமான ஒரு படைப்புன்னு சொல்லி பாருங்கள். ஆலயத்தினுடைய தெற்கு வாயில் கோபுர பகுதியில் வந்து நிற்கிறோம். இந்த பகுதிகளில் வந்து பாருங்க அதிக அளவிலான போலீஸார் வந்து நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் எல்லாமே வந்து தரிசனம் வந்து பார்க்குறதுக்காக இந்த இடத்துல வந்து நிற்கிறது வந்து காணக்கூடிய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தெற்கு வாயில் கோபுரத்தின் உண்டாகத்தான் இன்றைய நாளில் எம்பெருமான் வந்து வெளி வீதி வருகின்ற அந்த காட்சிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு வாயில் கோபுரத்துக்கு வெளிப்புறத்தில் இங்கே நிற்கிறத வந்து காணக்கூடிய பாருங்க. இந்த வாயில் பகுதியினால் தான் இப்பொழுது சுவாமி வெளி வீதி வருகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். தீவுதூபங்கள் அங்கே காட்டப்பட்டு மெல் தூவப்பட்டு இப்பொழுது தெற்கு வாயில் கோபுரத்தினூடாக வருகின்ற அந்த காட்சியை கிளிக்கோபுர வாசல்னு சொல்லுவார்கள். அந்த வாயிலூடாக வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. தங்க மயில் மீது எழுந்து வருகின்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு காட்சி.
காட்சி அம்மன் கயவல்லி மகாவல்லி இப்பொழுது வருகின்ற அந்த ஒரு அற்புதமான காட்சி நாங்கள் இப்பொழுது கண்கூடாக வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளை நீங்கள் கண்டு மகிழலாம். இங்கே கும்ப நீர்கள் வந்து ஊட்டப்படுகின்றது வந்து பாருங்கள். தெற்கு வாயில் கோவரத்தினூடாக வெளிவந்த இப்பொழுது கயவல்லி அம்மன் இப்பொழுது மேற்கு வாயிலை நோக்கி செல்லுகின்ற அந்த காட்சியத்தை வந்து பார்க்குறீங்க பாருங்க. இன்றைய நாளையும் அதிகாலையில் எவ்வளவு மக்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமாக வந்து ஒவ்வொரு நாளும் இங்கே நல்லூரானுடைய முன்றல்ல திருவிழாக்கள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பதிவினை பதிவிடுவதில் நாங்களும் மிக்க மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். குடும்பமாகவே சேர்ந்து எம்பெருமானுக்கு அந்த ஆலாத்துன்ற நிகழ்வு வந்து பார்க்குறீங்க பாருங்க. இப்பொழுது முருகப்பெருமான் மேற்கு வாயிலிருந்து இப்பொழுது வடக்கு வாயில் கோபுரத்தை நோக்கி அங்கே செல்லுகின்ற அந்த ஒரு அற்புதமான காட்சி. எம்பெருமானுக்கு பின்னே அங்கே பஜனைகள் எல்லாமே வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. நிழலிலும் வீட்டிருக்கும் பிள்ளையார் இலைகள் தீர்க்கும் பிள்ளையார் அனைவரு படைத்தவர் பக்தர் உரை தீர்ப்பவர் ஞானமுகம் கொண்ட 5 வர புடையவர் அவர்களிடலை சுண்டல் அரிசி கொடுத்த அவளை இன்று தின்னுவார் கண்ணை மூடி தூங்குவார். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாழ்ந்த பிள்ளையார் இத்தனை வயதுலையும் வந்து பாருங்க பாடல்கள் எல்லாமே வந்து பாடி பக்தி பூர்வமாக வந்து போகிறாங்க. அங்கே வடக்கு வாயிலுக்கு அங்கே திரும்பி செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. அங்கே வடக்கு வாயில் கோபுரத்தை தாண்டி இப்பொழுது தங்க அன்னத்திலே அங்கே கயவல்லி அம்மனுடைய உருவம் அங்கே வருகின்ற அந்த அழகை வந்து பார்க்குறீங்க. ஒரு மெய்சிலுக்கின்ற ஒரு அழகு பிரமாண்டமான அந்த ராஜ கோபுரத்தின் முன்னே அங்கே வருகின்ற அந்த காட்சியை வந்து பாருங்கள். இதனுடைய முற்பகுதியிலே மண்டபப்பொடியெல்லாம் வைத்தவர்கள் இங்கே அம்மனுக்கு வந்து கற்பூரங்கள் கொளுத்தி ஆளாத்துகின்ற அந்த நிகழ்வு வந்து பார்க்குறீங்க பாருங்க. ஆலயத்துடைய மூன்றல் பகுதியை நோக்கி இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு காட்சி.
ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியை நோக்கி இப்பொழுது வந்திருக்கின்ற அந்த காட்சியை வந்து பாருங்கள். அதிகாலை வேளையிலே எவ்வளவு பக்தர்கள் இந்த ஆலயத்தினுடைய முன்றல் பரப்பில் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். ஆலயத்துடைய முன்றல் பகுதியிலிருந்து இப்பொழுது திரும்புகின்ற அந்த அற்புதமான ஒரு காட்சி பாருங்க. ஆலயத்தின் முன்றலில் இருக்கின்ற அந்த தங்க மயில் மீது ஆலயத்துடைய முன்றலிலிருந்து இப்பொழுது எம்பெருமான் தெற்கி வீதியை நோக்கி செல்வதற்காக அங்கே திரும்புகின்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு காட்சி. தங்க அன்னத்தின் மீது எழுந்தருளி வருகின்ற அந்த ஒரு அற்புதமான காட்சியை வந்து பார்க்குறீங்க. எம்பெருமான் வருகின்ற வழியெல்லாம் பாருங்க, மண்டபப்படிகள் வைத்து இங்கே கற்பூரங்கள் எல்லாம் வந்து காட்டுகின்ற அந்த நிகழ்வு எல்லாம் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தெற்கு வாயில் கோபுரத்தை நோக்கி இப்பொழுது கயவெள்ளி அம்மன் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. தேவார திருமுறைகள் எல்லாமே வந்து அங்கே ஓத இப்பொழுது மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி தெற்கு வாயில் கிளிக்கோபுர வாசனூடாக வந்த பாதையினூடாகவே பெருமாள் அங்கே செல்லுகின்ற அந்த காட்சியை நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம்.
அங்கே கிளிக்கோபுர வாசலினூடாக இப்பொழுது கயவள்ளி அம்மன் இப்பொழுது அங்கே உள்ளே சென்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை தான் இப்போ வந்து பார்க்குறீங்க. இப்போ நல்ல முண்டலில் வந்து பாருங்கள், இதில் ஒரு படப்பிடிப்பு ஒன்று நடந்துகிட்டு இதில் பாருங்கள். ஆலயத்தினுடைய முன்றெல்லாம் வந்து நம்ம நிற்கிறோம்.